எல்லாருக்கும் நமஸ்காரம். ஞானானந்தம் மயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நம்மளுக்கு எல்லா விதமான வித்தியைகளும் கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தரக்கூடியவர் ஹயக்ரீவர் மகரிஷி. அப்போ அவரை பிரார்த்தனை பண்ணிட்டு நம்மளுடைய இன்னத்த செஷனை ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, மே 1ஆம் தேதி அன்னைக்கு மத்தியானம் 1:50 எல்லா விதத்திலையும் சுபரான குரு பகவான் மத்தியானம் 1:50 மேஷ ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு போறார். ஸோ இதை பார்க்கும் பொழுது குரு பகவானுடைய பார்வை எந்தெந்த ராசி அந்தந்த லக்னங்களுக்கு எந்த பார்வை எங்க கிடைக்கும், அதனால என்ன பலன், அவர் எங்க இருந்தாலும் சரி அவர் நன்மையே அளிக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட குரு பகவான் நம்மளுக்கு ஆத்தியம் நம்ம தொடங்கிறது மேஷ ராசி மேஷ லக்னம். இதுல முன்னாடியே சொல்ல விரும்புறது என்னன்னு கேட்டா நம்மளுக்கு என்ன இருந்தாலும் எந்த தசா புத்தி நடக்கிறதோ அந்த தசா புத்தி தான் பலன்களை கொடுக்கும். சரியா? அது 50%. அப்போ மேஷ ராசி மேஷ லக்னம், இதுக்கு அவர் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது எப்பொழுதுமே மேஷ ராசியில தான் எல்லாமே ஆரம்பிப்போம். இன்னையிலேருந்து குரு பெயர்ச்சி பலன்கள். மேஷ ராசி மேஷ லக்னம். மேஷ ராசிக்கு 2வது வீட்டுக்கு அவர் போறார். 2வது வீடுங்கிறது ரிஷப ராசிக்கு போறார். ரிஷப ராசிக்கு போறவர் மேஷ ராசி மேஷ லக்னத்துடைய 6வது வீடு, 8வது வீடு, 10வது வீடு, இத தன்னுடைய 5, 7, 9வது பார்வைகள்னால பார்க்க போறார். அப்ப அந்த பார்வைகள் பார்க்கறதுனால என்ன பலன்கள் கிடைக்கும்? முதல்ல இந்த 6வது இடம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தெரியணும். தெரியும் பொழுது ரிணம், ரோகம், சத்ரு. ரிணம்னா என்ன? கடன். ரோகம் வியாதி. சத்ரு பகைவர்கள். இந்த பகைவர்கள் நம்மளா உண்டாக்கிக்கிறது, அது வேற விஷயம். ஸோ இதுல எல்லாம் நம்மளுக்கு ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். எப்படி? பணத்துடைய பிரச்சனைகள் தீரும். அடுத்தது நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். அதுக்கப்புறம் சில பேர்லாம் சில வியாதிக்காக ட்ரீட்மெண்ட் போயிருப்பா, ஆனா அதுக்குள்ள கரெக்ட் ஸ்பெஷலிஸ்ட் எந்த மருந்து அவளுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு தீராத வியாதியா இருந்து ஒரு பெரு வியாதியா வந்திருந்ததுன்னா அவளுக்கு அதுல இருந்து ஒரு மாற்றம் வரும். அதுக்கப்புறம் சத்ருன்னு வரும்பொழுது நம்மளா ஏற்படுத்தி கொண்ட சத்ருக்களுடைய அவளுக்கு நம்ம நல்லவான்னு தெரியலாம், இல்ல நம்மளுக்கு அவ நல்லவளா தெரியலாம். அவளுடைய ஆக்டிவிட்டிஸ் இத்தனை நாள் நம்ம கண்ணுக்கு தெரியாதது இனிமே தெரிய ஆரம்பிக்கும், நல்ல ஆக்டிவிட்டிஸ். அதனால அந்த சத்ரு உபாதை அப்படிங்கிறது குறையும். அதுக்கு அடுத்தது அவருடைய 7வது பார்வை நம்மளுடைய 8வது வீட்டுல விழுறது. அது வம்பு வழக்கு அந்த இடம். அது அப்போ அந்த இடத்துல அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும்? நம்ம ஏதாவது கேஸ் போட்டிருந்தோம், அந்த கேஸ்ல இருந்து நம்மளுக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறது கிடைக்கும். இதுல என்ன அப்படிங்கிறது, அந்த 8வது இடம் விருச்சிகம். விருச்சிக ராசியில இருக்கிறவா, இந்த விருச்சிக ராசி அப்படிங்கிற ஒரு ராசி கடந்த 10 வருஷமா சந்திக்காத பிரச்சனைகள் கிடையாது. அவளுக்கு குரு பகவானோட 7வது பார்வை வருது. அதே சமயத்துல மேஷ ராசிக்காரருடைய 8வது ஸ்தானத்தை அவர் பார்க்கறதுனால வம்பு வழக்குகள்ல இருந்து விடுபடுவாய்வா. அதுக்கப்புறம் இவாளுக்கு இடமாற்றம் உண்டு. தொழில்ல இதுவரைக்கும் இருந்த ப்ராப்ளம்ஸ் கம்மியாகும். அதுக்கப்புறம் இவ வண்டி வாகனம் இதெல்லாம் அமையும். அதுக்கப்புறம் அம்மா வழி சொத்து அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மேஷ
லக்னம் மேஷ ராசியில உள்ளவாளுக்கு, அதாவது அஸ்வதி பரணி கார்த்திகை 1ஆம் பாதம் இந்த ராசிக்கு. ரிஷபத்துல எந்த கிரகங்கள்லாம் இருக்கோ அவாவா சுய ஜென்ம ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள்லாம் இருக்கோ அந்தந்த கிரகங்களுடைய காரகத்துவம். இப்ப சப்போஸ் ஒருத்தருக்கு வந்துட்டு அதுல சுக்கிரன் இருக்கு, அப்போ களத்திரம் வழி உள்ள ரிஷபராசியே சுக்கிரன் தான் அதிபதி. அங்கேயே சுக்கிரனும் இருந்தார்னா அவருக்கு அந்த சுக்கிரன், அதாவது களத்திரம், சுக்கிரன்னாலே களத்திரம், களத்திரம் வழி கிடைக்கக்கூடிய நன்மைகள் அதிகரிக்கும். இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வேலை தேடி நிரந்தர வேலை இல்லாதவாளுக்கு வேலை கிடைக்கும். ஏன்னா அவர் சுபர் 10ஆம் வீட்டை பார்க்கிறார். அதுக்கப்புறம் ரிஷப ராசியில இப்ப பார்த்தோம்னா சூரியன் செவ்வாய் சந்திரன் இவ 3 பேரோட நட்சத்திரம் இருக்கு. அதாவது கார்த்திகை ரோகிணி மிருகசீரிஷம். அப்ப இந்த 3ம் யாரோட நட்சத்திரம்? கார்த்திகைங்கிறது சூரியனோட நட்சத்திரம், ரோகிணி சந்திரனோட நட்சத்திரம், மிருகசீரிஷம் செவ்வாயோட நட்சத்திரம். சோ இந்த காரகத்துவத்துடைய அது எந்த இடத்துல இருக்கோ, ரிஷபராசிக்கு சூரியன் இப்ப 5ஆம் வீட்டுல இருக்கார் அப்படின்னு சொன்னா அந்த 5ஆம் வீட்டு பலன்கள் கிடைக்கும். ஏன்னா அவர் குருவோடு சுபத்துவத்துல இருக்கார். சரியா? அதே மாதிரி செவ்வாய் மிருகசீரிஷம் நட்சத்திரம், ரோகிணி சந்திரனோட நட்சத்திரம். அதனால தான் அம்மா வழி சொத்துக்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்கப்புறம் இவாள்ல இந்த நாள் என்ன ஆகும்னா அதான் வேலை கிடைக்கிறது. வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறது இந்த சூரியனுடைய வேலை. அப்ப அவர் நல்ல சுபத்துவத்துல இருந்தா கண்டிப்பாக அவளுக்கு வேலைகள் கிடைக்கும். இதுல ஒரு விஷயமும் இருக்கு. நம்ம ஒரு வருஷத்துக்கு மேல அவர் இருந்தாலுமே வக்ரகதி அப்படிங்கிற ஒரு கதிக்கு போறார். அதாவது ரிவர்ஸ், தன்னுடைய வழி நிலைப்பாட்டிலிருந்து மாறி நிக்கிறது, எதிர்ப்புறமா வர்றது. அப்படி எதிர்ப்புறமா வர்ற நாள்கள் எப்போ அப்படின்னு பார்த்தா ஒரு 118 நாட்கள் வர்றார் அவர் வக்ரகதியில. அக்டோபர் 9ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 4ஆம் தேதி 2025 விட அன்னைக்குதான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதனால இந்த முன்னால் சொன்ன பலன்களுக்கு சில மாற்றங்கள் வரும். அப்படி இருக்கிற காலத்துல என்ன பண்ணணும்? இந்த மாதிரி மாற்றங்கள் வரும் பொழுது என்ன பண்ணணும்னா ஜீவ சமாதி, குரு அப்படின்னாலே ஜீவ சமாதி, சித்தர்கள் பீடம், இதெல்லாம் இந்த இடத்துக்கு போய் தரிசனம் பண்றது, அங்க தியானம் பண்றது. இது எஸ்பெஷலி யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்னு கேட்டா, யாருக்கெல்லாம் குரு தசை நடக்கிறதோ, யாருக்கெல்லாம் குரு புக்தி நடக்கிறதோ அவ கண்டிப்பா இதை போய் பண்ணணும். ஏன்னா குரு பகவான் வக்ரகதி அடையும் போது இயல்புக்கு மாறான விஷயங்கள் நடக்கும். அப்ப அதை தாங்கிக்க கூட இந்த பரிகாரம் எல்லாருக்கும் சொல்றது இதுதான். பரிகாரம் பண்ணினா சரியாயிடுமா? இல்லை, அதை தாங்கக்கூடிய சக்தி கிடைக்கும். இது எப்படின்னா, ஒரு இதுல போயிட்டு இருக்கும்போது ரொம்ப தாகம் எடுக்கும்போது ஒரு தண்ணி கிடைக்கும். அதனால வெயில் குறைஞ்சிடுமோ? பாலைவனத்துல போகும்போது குறையாது. தண்ணி கிடைச்சா ஒரு ஆஸ்வாசம், அது மாத்திரமே கொடுக்கும் எந்த பரிகாரமும். அதனால தான் நிறைய கோவில்களுக்கு நான் தான் போச்சுடுவேன். என்ன கேட்டா, கோவில்ல இருக்கிற அந்த சக்தி நம்மளை நல்லது வழிபடுத்தும், நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜியை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். நம்ம நெகட்டிவா இருக்கோம், மனதளவுல நிறைய விஷயம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா அதுலேருந்து விடுபடுறதுக்கு உள்ள சக்திய அந்த பகவானும் அந்த இடத்துல இருக்கிற சக்திகளும் அலைகள் ஃப்ரீக்வன்சிஸ் நம்மளுக்கு கொடுக்கும். அதனால குரு புத்தி குரு திசை நடக்கிறவா அவ போக வேண்டியது ஜீவ சமாதி. பாக்கி உள்ளவா இந்த மாதிரி வக்ரகதி வரும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, நவகிரகத்துல இருக்கிற குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்றது, வியாழக்கிழமைகள்ல சுவாமிக்கு தயிர் சாதம் கொண்டக்கடலை நைவேத்தியம் பண்றது, பிராமணனை பார்த்தா, பிராமணன் அப்படின்னு சொல்றதை விட நம்மளுடைய பெரியவா, நம்மளை விட பெரியவா, அவளை பார்த்தா நமஸ்காரம் பண்றது.
ஏன் பிராமணன் பர்டிகுலரா சொல்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டா, குரு பகவான் வந்து பிராமணன். அப்படி இருக்கும்பொழுது அந்த மாதிரி ஆளுகளை நமஸ்காரம் பண்ணும்பொழுது, அந்த பிராமணன் நமஸ்காரம் பண்ணும்பொழுது தான் அதுக்குள்ள ஒரு பரிகாரம் ஆறுது. அதே சமயத்துல குரு பகவானை வந்து தாத்தா ஸ்தானத்துல தான் வந்து பாக்குறான். அப்படி இருக்கும்பொழுது நம்மளை விட பெரியவாளை நமஸ்காரம் பண்றது ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, எல்லாரும் வாழ்த்துவா, நன்னா இருங்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அந்த வாழ்த்தே நம்மளுக்கு, அந்த ஆசீர்வாதமே நம்மளை நல்வழிப்படுத்திடும். அதுக்கப்புறம் இந்த குரு பயிற்சியில ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த 4 வருஷமா குரு சனி இணைவு பார்வை இதுதான் இருந்தது. இதுமே அடுத்த 6 வருஷத்துக்கு குரு சனி பார்வை இணைவு கிடையாது. ஒரே ஒரு இடத்துல மட்டுமே ஏப்ரல் 2025 மட்டும் ஒரு மாசத்துக்கு அந்த பார்வை வரும். அதை தவிர பாக்கி அடுத்த 6 வருடங்கள் குரு பகவான் நல்ல நிலைமையில இருந்து நல்ல பலன்களை தரப்போறார். சோ இந்த நல்ல பலன்களை தர்றவர் எந்தெந்த ராசிக்கு நம்மளுக்கு வந்து பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதை பத்தி சொல்றேன். இந்த பரிகாரம் பண்ணிக்க வேண்டிய ராசிகள் ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம். இந்த ராசிகள் எல்லாம் பரிகாரம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குரு பெயர்ச்சிக்காக பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய இன்னையிலேருந்து வர வீடியோஸ்ல கீழே ஒரு ஸ்க்ரோலிங்ல ஒரு நம்பர் கொடுக்குறோம். கோயம்புத்தூர்ல நாங்க இருக்கிற இடத்துல தடாகம் ரோட்ல திருநேத்திர தசபுஜ வக்ரகாளி அந்த கோவில் ஒண்ணு இருக்கு. குருக்கள் நடத்தின்னு இருக்கார். அருமையான கோவில். அம்பாள் வந்து கிழக்க பார்த்து திருநேத்திரத்தோட தசபுஜத்தோட அருமையா இருப்பள் அம்பாள். அந்த கோவில்ல அன்னைக்கு 1ஆம் தேதி அன்னைக்கு இந்த குரு பரிகார ஹோமம் நடக்கிறது. அன்னைக்கு மத்தியானம் 3:30 மணிக்கு குரு பரிகார பூஜை ஹோமம். அன்னைக்கு வந்து 4:30 மணிக்கு 108 சங்கால பூஜை இருக்கு. அதுக்கப்புறம் 5:15 தீபாராதனை நடக்கிறது. இந்த கோவில்ல இந்த பூஜைக்கு அவ வந்து 101 ரூபாய் ஒரு நட்சத்திரக்காரருக்கு அவ சார்ஜ் பண்றா. அந்த பூஜைக்காக, பரிகார பூஜைக்காக. அது கொடுக்கணும்னு நினைக்கிறவா நம்மளுடைய இன்னைக்கு வீடியோல இன்னையிலேருந்து வர குரு பெயர்ச்சி பலன்கள்ல தினமும் கீழே ஸ்க்ரோலிங் வரும். நீங்க அந்த நம்பர்ல கூப்பிட்டு அவர்கிட்ட பேசி அங்கேயே பணத்தை கட்டிடலாம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, நம்ம சொல்றோம் அப்படிங்கிறதுக்காக அல்ல, நிஜமாவே அருமையான கோவில். கோயம்புத்தூர்ல யாரு வந்தாலும், யாரு எங்க இருந்தாலும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ. அருமையான கோவில். அம்பாள் வந்து அவ்வளவு அழகா இருப்பாள். நான் ரெகுலரா போறது உண்டு. ரெகுலரா நான் ஒரு 2-3 கோவில்கள் அதிகம் போவேன். ஒன்று வந்து திருநேத்திர தசபுஜ வக்ரகாளி, அப்புறம் வாராகி கோவிலுக்கு போறது உண்டு. அப்புறம் என்னோட ஆத்துக்கு பக்கத்திலேயே சாந்தி துர்கா பரமேஸ்வரி கவுண்டம்பாளையத்துல இருக்கு, அந்த கோவிலுக்கு போறது உண்டு. இந்த 3 தான் மெயின் நம்மளோடது. இப்படி அந்த ரவுண்ட்ல அப்படி வந்துடும். இந்த கோவில்ல அவர் அருமையா பண்ணுவர். அந்த பூஜையில கலந்துக்கணும் நினைக்கிறவா அந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் நாளைக்கு ரிஷப ராசி ரிஷப லக்னத்துக்கு தொடரும். நன்றி, வணக்கம்.